அனைவருக்கும் வணக்கம். நம்ம பத்ரிஜியோட கர்ம விதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 48வது விதி, கர்மாவின் விளைவுகள் மற்றும் சிறை மீட்பு. ஸோ இதுல உங்களுக்கு நிறைய உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் இந்த டாபிக்ல கிளியர் ஆயிடும். ஒருவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதற்காக அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது. அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவர் அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் உதவி செய்ய எண்ணுகிறார். அவ்வாறு அவர் செய்யும் நன்மைகளை அவருடைய கண்காணிப்பாளர்கள் கவனித்துவிட்டு அவருடைய தண்டனையை குறைப்பார்கள். அதனால் அவர் சிறையில் இருக்க வேண்டிய காலம் குறைகிறது. அதாவது அவர் 14 வருடம் இருக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு 7 வருடங்களாக குறைகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் சேவை செய்தீர்கள் என்றால் அது நீங்கள் மன்னிப்பு கூறுவது போலாகும். இது நன்மைகள் செய்வதற்கான ஒரு பிரத்யேகமான விதியாகும். இதனால் உங்களால் உங்களுடைய கர்ம கடனை சீக்கிரமாக அடைத்து விடலாம் அப்படின்னு. அதாவது இப்போ நம்ம கர்ம கடனை சீக்கிரமா அடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுங்கிறதே அவங்களுக்கு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்குள்ள போயிடுறாரு. அவருக்கு தண்டனையா 14 வருடங்கள்னு சொல்றாங்க. ஆனா அவரு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் எல்லாம் அவர் செய்யறாரு. சோ இத அந்த கண்காணிப்பாளர் பார்த்துட்டு, சோ இவர் இவ்வளவு நல்லது செய்யறாரே அப்படின்ட்டு அவருடைய 14 வருஷ தண்டனையை 7 வருஷமா கம்மியாயிடுது. இதே மாதிரிதான் நம்ம கர்மாக்கள் நிறைய செஞ்சு நம்ம அக்கௌண்ட்ல நிறைய இருந்தா கூட நம்ம சேவை அப்படின்னு செய்யும் பொழுது உங்களுடைய கர்மாவும் அது கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. சேவை செய்யறதே என்னன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. நாம் முற்பிறவிகளில் செய்த தவறுகளை பற்றி சிந்திக்க தொடங்கினால் நமக்கு சில தவறுகள் மட்டும் நினைவுக்கு வரும். மற்றவை அனைத்தும் நினைவுக்கு வராது. இப்போ நம்ம போன பிறவியில என்னெல்லாம் தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வராதான். ஸோ ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய அத்தை ஒருவர் அவருடைய முற்பிறவியில் பறவைகளை மிகவும் மோசமாக நடத்தியுள்ளார். அதை அவமதித்துள்ளார். மேலும் அவைகளை துன்புறுத்தியுள்ளார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பிறவியில் அவர் மிகவும் மன ரீதியான சவால்களை சந்திக்கின்றார். ஸோ பத்ரிஜியோட அத்தை பார்த்தீங்கன்னா போன பிறவியில பறவைகளை ரொம்ப மோசமா அவங்க நடத்தி இருக்காங்க. அதை அவமதித்திருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப துன்புறுத்தி இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிறவியில மன ரீதியான சவால்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க மனோன்மய கோஷால ஏதாவது பாதிப்பு ஏதாவது மென்டல் டிஸார்டர்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்லாட்டி ஆன்சைட்டி டிஸார்டர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி மன ரீதியான பெரிய பாதிப்பு அவங்களுக்குள்ள வந்திருக்கும். பைப்போலாரா கூட இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது இந்த பிறவியில் அவர் மிகவும் மன ரீதியான சவால்களை சந்திக்கின்றார். இது நாம் செய்த செயல்களுக்கான விளைவுகள் நமக்கு திரும்பி வருகிறது. நாம் செய்த தவறுகளானாலும் நன்மைகளானாலும் அனைத்தும் நமக்கு சவால்களாகவே பரிசுகளாகவோ நமக்கு கட்டாயம் திரும்பி வரும். சோ நம்ம என்ன தவறு செஞ்சாலும் சரி, இல்ல நன்மை செஞ்சாலும் சரி, அது எல்லாமே என்னவா வரும், நமக்கு ஒரு பெரிய சவாலா இந்த பிறவியில நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த கர்ம விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியின் மேல் உள்ள கர்ம வினையின் விளைவுகள். இது 49வது விதி. நாம் இந்த பௌதீக உடலில் இருக்கும் பொழுது ஏதாவது தவறு செய்தால் நமக்கு வேறு எங்கேயோ ஒரு நரகத்தில் நமக்கு தண்டனை கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக அதற்கான தண்டனையை நாம் இங்கேயே இந்த பூமியிலேயே அனுபவிக்க வேண்டி வரும். ஏதாவது இந்த பூமியில நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா உடனே நம்ம மேல் லோகம் போய் நம்ம அதுக்கான விளைவை அனுபவிப்போம் அப்படின்லாம் கிடையாது. இங்கேயே நம்ம அனுபவிப்போங்கிறாங்க. நாம் இறந்த பின்பு நாம் உயர்ந்த உலகத்திற்கு நாம் செல்வோம். ஆனால் அங்கு யாரும் எண்ணெய் சட்டியில் நம்மை வறுத்து எடுக்கவோ அல்லது வேறு ஏதாவது தண்டனையோ தரமாட்டார்கள். அந்த உலகம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடமாகும். நாம் நிறைய கெட்ட கர்மாக்களை செய்திருந்தாலும் நாம் மீண்டும் பூமியில் பிறப்பெடுப்பதற்கு முன்பு நாம் அங்கு சில காலம் ஓய்வெடுக்க நமக்கு போதுமான நேரம் இருக்கும். ஸோ இங்க நிறைய தவறு செஞ்சா கூட நம்ம அந்த ஹையர் வேர்ல்டுக்கு போறோம்ல, அங்க போய் நமக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்க டைம் கொடுப்பாங்களாம். சரி, இவ்வளோ தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி. நமக்கு கர்ம கடன்களை முழுவதுமாக திருப்பி செலுத்துவதற்கு நாம் மீண்டும் பூமியில்
பிறப்பெடுக்க வேண்டும். மேலும் நாம் பூமியில் அனைத்து கர்மாக்களின் விளைவுகளையும் சந்திக்க வேண்டுமே தவிர அதற்கென்று நரகம் என்று கிடையாது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் செய்த செயல்களுக்கான கடன்களை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது ஒரு சுழற்சி ஆகும். ஸோ நம்ம வந்து கத்துக்கணும், அதுக்கப்புறம் கர்மாக்களை வந்து நம்ம கழிக்கணும், அதுக்காக நம்ம பூமிக்கு பிறக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சுழற்சி அப்படிங்கிறாங்க. சில சமயங்களில் மனிதர்கள் நாம் இந்த பிறவியில் எந்த தவறும் செய்யவில்லையே, ஆனால் நாம் ஏன் இப்பொழுது இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றேன் என்று கேட்பார்கள். அதற்கான பதில் அவர்கள் முப்பிறவிகளில் செய்த தவறுகளுக்கான தண்டனைகளே ஆகும் என்பதை நன்றாக தெரிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டும். அதான் சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இந்த இந்த பிறவையில நான் யாருக்குமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க வந்து நமக்கே இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க போன பிறவியில ஏதாவது ஒரு பெரிய தவறான செயலை செஞ்சிருப்பாங்க. அடுத்தது 50வது விதி வந்து மீட்பு பணிக்கான வாய்ப்புகள். நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அதை நீங்கள் உணர்ந்து அதை சரி செய்வதற்கான நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரம் என்பது வருடங்களாக இருக்கலாம் அல்லது பல பிறவிகளாக கூட இருக்கலாம். அது நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள கொடுக்கப்படும் வாய்ப்பாகும். ஸோ நீங்க வந்து ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அந்த தப்பை சரி செய்யறதுக்கு, நீங்க உங்களை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க. அது ஒரு வருஷமா கூட இருக்கலாம், ஒரு நாளா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த பிறவியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் உண்மையாகவே உங்கள் தவறுகளுக்காக வருந்துகிறீர்கள் என்றால், அதை சரி செய்வதற்காக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தண்டனைகள் குறையும் அல்லது அதை ரத்து செய்யவும் வாய்ப்புள்ளது. ஆக நாம் தவறு செய்வதற்கும் அமைதியை பெறுவதற்கும் இடையில் நமக்கு பல வழிகளும் வாய்ப்புகளும் உள்ளது. இப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மனசால அதை உணர்ந்து நீங்க யாரையாவது ஒருத்தவங்களுக்கு தீங்கே செஞ்சிட்டீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து மனசால வருந்தி அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த செயலுக்கான அந்த கர்ம வினை வந்து அது வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க மனசுல உணர்ந்துட்டீங்க, வருத்தப்பட்டுட்டீங்க, மன்னிப்பும் கேட்குறீங்கும் போது அதுக்கான கர்ம வினை வந்து இல்லாம போயிடும். கர்ம தேவதைகள் உங்கள் தவறுகளை உணரவும் அந்த தவறுகளை சரி செய்யவும் நேரம் கொடுப்பார்கள். நாம் செய்த கர்மாக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவசரப்பட மாட்டார்கள். ஸோ கர்ம தேவதைகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சோமோ அந்த தவறை உணர்றதுக்கு அவங்க வந்து நேரம் கொடுப்பாங்க. அந்த தவறை சரி செஞ்சுக்கிறதுக்கும் கர்ம தேவதைகள் வந்து நேரம் கொடுப்பாங்க. உங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு அவசரப்பட மாட்டாங்களாம். ஆனால் யாரும் அவரவருடைய செயல்களுக்கான விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இன்றி அவர்கள் உங்கள் கர்ம கடனை எவ்வாறு அடைக்கின்றீர்கள் என்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் நமக்கு தருவார்கள். ஸோ நம்ம வந்து ஒரு கர்மா செஞ்சிட்டோம், கெட்டது செஞ்சிட்டோம்னா அதுக்கான அந்த கர்ம வினையை வந்து தீர்த்துக்கிறதுக்கு அவங்களே நிறைய வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்பாங்களாம் கர்ம தேவதைகள். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து சரியா பயன்படுத்தி நம்ம அந்த கர்மாவை கழிக்கணும். அதாவது நீங்கள் அடுத்த பிறவியிலேயே கற்றுக்கொள்கிறீர்களா அல்லது அதற்கடுத்த பிறவியிலோ என்பதை தேர்ந்தெடுக்க நமக்கு அவர்கள் வாய்ப்பு தருவார்கள். ஸோ நம்ம அந்த ஒரு கெட்டது செஞ்சிருக்கோம், அது வந்து நம்ம இந்த பிறவியிலேயே முடிச்சுக்கலாம், இல்லைன்னா அடுத்த பிறவியில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுறோமா, எந்த விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறத வந்து நம்ம கர்ம தேவதைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இப்பொழுதே நீங்கள் உங்கள் கர்மாக்களை சரி செய்ய எண்ணுகிறீர்கள் என்றால் உங்கள் விளைவுகளுக்கான வட்டி இருக்காது. ஸோ இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம ஒரு கர்மா செஞ்சிட்டோம், இல்ல இந்த ஜென்மத்திலேயே நம்ம எல்லா கர்மாவையும் தீர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வட்டி இருக்காது அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் விளைவுகளை தள்ளி போடுகிறீர்கள் என்றால் அதற்கான வட்டி விகிதம் அடுத்தடுத்து வரும் பிறவிகளில் கூடிக்கொண்டே போகும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அதுக்கான கடன் அந்த வட்டி வந்து சேர்ந்துட்டே போகுங்கிறாங்க. கர்மாக்கள் அதிகமாயிட்டே போகும். உங்கள் கர்மாவை சமன் செய்ய பல பிறப்புகள், அதாவது பல காலம் காத்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கான வட்டி அதிகரித்து கொண்டே போகும். நம்ம வந்து சரி இந்த பிறவியில வேண்டாம், அப்புறமா நம்ம தள்ளி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அடுத்த பிறவியில நீங்க அந்த கர்மாவை கழிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டீங்கன்னா
வட்டி வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கர்மா அப்படின்னு வரும் பொழுது நமக்கு முற்பிறவையில என்ன செஞ்சோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்செப்டன்ஸ், முதல்ல நமக்கு என்ன மாதிரி நம்ம சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை முதல்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம். ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து உடல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது உங்களுக்கு வந்து டே டு டே லைஃபே அஃபெக்ட் பண்ணுது, ரொம்ப உங்களை மனசை போட்டு வாட்டி எடுக்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கும்போது அங்க நீங்க செய்ய வேண்டியதுன்னா முதல்ல வந்து ஆமா எனக்கு உடம்புல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அந்த பிரச்சனையை வந்து நான் ஏத்துக்கிறேன், மனசால அந்த பிரச்சனையை நான் ஏத்துக்கிறேன். இந்த பிரச்சனையை யார் உருவாக்குனது, நான் தான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா அந்த உடலுடைய தேவைக்கு நான் சரியா என் உடலை வந்து கவனிக்காம விட்டுட்டேன், அந்த உடல் தேவைகளை நான் சரியா பூர்த்தி செய்யல அப்படிங்கிறத வந்து நீங்க ஏத்துக்கிட்டு அந்த உடல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்க கரெக்டா செஞ்சாதான் அப்போ அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஸோ அதுதான் வந்து இந்த கர்மாவை கழிக்கிறது அப்படிங்கிறது. அதான் எல்லா பிரச்சனையுமே அப்படிதான், நாம தான் அந்த செயல்கள் மூலியமா ஒரு ஒரு பிரச்சனையும் உருவாக்கி இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி யார் சரி பண்ணுவா, நம்ம தான் சரி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன வழினா நிறைய சேவைகள் செய்யறது தான். நீங்க நிறைய சேவை செய்யறது, நிறைய தியானம் பண்றது. ஸோ தியானத்தை மற்றவங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கறது கூட ரொம்ப நல்லது. நீங்க மட்டும் தியானம் கத்துக்கிட்டா போதாது, மற்றவங்களுக்கு நீங்க வந்து தியானம் கத்து கொடுத்தாலும் உங்களுடைய கர்மாக்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஸோ இதோட நான் வந்து இங்க என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.